ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ரமதான் கரீம். நோன்பினுடைய வாழ்த்துக்கள். புனித ரமதானுடைய நோன்பு இங்கே மிடில் ஈஸ்டில் நாளையிலிருந்து துவங்குகிறது. இன்று தராவை சிறப்பு தொழுகை ஆரம்பம். மகிழ்ச்சியான தருணங்கள். அறத்தினுடைய மாதம், பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையினுடைய மாதம், தர்மங்களினுடைய மாதம், தர்ம சிந்தனைகளினுடைய மாதம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எத்தனை நல்ல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதோ அத்தனை விஷயங்களும் அமல்படுத்தப்பட்டு மனிதனுடைய அந்த மனோ இச்சைகளை கட்டுப்படுத்துகின்ற ஒரு சீரிய சிறப்புமிக்க மாதமாக இந்த ரமதான் மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த ஜக்காத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, ஏழை வரி, நம்ம வச்சுருக்கிற பணத்தில் 2.5% நம்ம மறக்காமல் எல்லாருமே கொடுப்போம். நிறைய பேர் ஏதோ பேருக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து சில்லறையை வச்சு அப்படியே கொடுத்துட்றாங்க. அப்படி செய்யாதீங்க. மிக முக்கியமான 5 கடமைகளில் கட்டாய கடமையில் ஒன்று தாங்க இந்த ஜக்காத்து. கண்டிப்பாக கொடுக்கின்ற செல்வம் பல்கி பெருகச் செய்யும். கேணியில் ஊறுகின்ற நீரை இறைக்க கேணியில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்குமா, அதே மாதிரி தான் பொருள் செல்வமாக இருந்தாலும் சரி, கல்வி செல்வம், அறிவு செல்வமாக இருந்தாலும் சரி, கொடுக்க அப்படியே திரும்ப அபரிமிதமாக வந்து சேரும். கொடுத்தா தீந்துடாதுங்க. மனித மனம் நமக்கு என்ன சொல்லுது, கொடுத்தா உடனே தீர்ந்து போயிடும். இருக்க பிடிச்சிக்கோ, இல்லை நிறைய கொடு. அறிவாக இருந்தாலும் சரி, பொருள் செல்வமாக இருந்தாலும் சரி, பிறருடைய இன்னலை துடைக்க, துயரை துடைக்க உன்னுடைய முயற்சிகளை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய எல்லா விஷயங்களையும் கொடு. கண்டிப்பாக இறைவன் அதை விட பன்மடங்குகளாக்கி உனக்கு திருப்பி தருவான். அதுவும் உங்களுடைய பொருள் செல்வத்தை சாதாரணமான ஒரு விஷயத்த, ஒரு ஏழ்மையில் இருக்கிற ஒரு ஆளுக்கு சாப்பாட்டுக்கு கொடுத்தா மிக சிறந்த விஷயம் அன்னதானம். அந்த சமயத்தில் உள்ள விஷயத்தை மட்டும்தான் அந்த பணம் துடைக்கும். அதுவும் இந்த பொருள் செல்வத்தை கல்வி செல்வத்துக்காக, படிக்கிற பசங்களுக்காக, அவங்க கல்விக்காக நம்ம கொடுத்தோம்னா, அரபியில் ஒரு வார்த்தை இருக்குது, சதக்கத்துல் ஜாரியா. அந்த தர்மம் அழியாத தர்மம். அந்த கல்வி கற்றுக்கிட்டு அதை வாழ்வாதாரத்துக்காக, அவங்க குடும்பத்துக்காக நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த நீங்கள் யாருக்கு உதவினீங்களோ அவர்கள் இன்னும் எத்தனை பேருக்கு உதவுகிறார்களோ அதனுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு சேரும். மிக சிறந்த ஒரு அமல், அரண், சூப்பரான ஒரு விஷயம். மறக்காமல் நம்ம எல்லோருமே நிறைய கொடுப்போம். நம்மளுடைய அறிவையும் சரி, பொருள் செல்வத்தையும் சரி. மறுபடியும் ரமதான் முபாரக், ரமதான் நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் சிறந்த விஷயங்களை இறைவன் வழங்குவதற்கு நம்முடைய பிரார்த்தனைகளை செய்வோமாக. ஆமீன்.